ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான கோட்டை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த நாளைக்கு காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்ரீவாரிமெட்லையும் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் நின்று ஒரிஜினல் ஆதார் இல்லை ஜெராக்ஸ் காமிச்சு டோக்கன் வாங்கி நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆகலாம். சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறவங்களுக்கும் சென்னை வந்து திருப்பதி போகிறவங்களுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். சீக்கிரமாக வந்தே மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. மோஸ்ட்லி ஜூலையில் ட்ரையல் பேசிஸில் ட்ரெயின் விட்டு அதுக்கப்புறமா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12 கோச்சஸ் இருக்கும் பிகினிங்கில். ஏசி ட்ரெயின் இது. எல்லா ஸ்டாப்லேயுமே மோஸ்ட்லி நின்று போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் வந்தே மெட்ரோவில். என்னைக்கு விடுறாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த நியூஸ் டிவியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சப்தகிரி, மும்பை எக்ஸ்பிரஸ் எல்லாம் 9:45 10 மணிக்கு தான் காலையில் ரீச் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்தே பாரத், ஏழைகளுக்கு ரேணுகுண்டாக்கு ரீச் ஆகும். அதுக்கும் முன்னாடி திருப்பதிக்கு ரீச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயின் விட்டாங்கன்னா ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த டேட்டில் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன். அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலாவில் ஒரு நாளைக்கு நம்ம அன்னப்பிரசாதம் சாப்பிட்றோம். அதில் டொனேட் பண்ணணும் அப்படின்னா 38 லட்சம் 1 டே டொனேஷன் பண்ணிக்கலாம். தனித்தனியாக கூட நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் 8 lakhs, மத்தியானம் லஞ்சுக்கு 15 lakhs, நைட்டு டின்னருக்கு 15 lakhs. நீங்கள் தனித்தனியாக கூட டொனேஷன் பண்ணிக்கலாம். சேர்ந்து கூட ஒரு நாளைக்கு 38 லட்சம் நம்ம டொனேஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக 38 lakhs பே பண்ணியிருந்தால் ஃபுல் டே அங்கே எல்இடி டிஸ்பிளேயில் நேம் போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் கொடுக்குறீங்க, டின்னருக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்கன்னா அந்தந்த டைமுக்கு நம்மளோட நேம் டிஸ்பிளேயில் போட்டு ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் அன்னப்பிரசாதம் கொடுக்குறோங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. திருமலாவில் வெங்கமாம்பா அன்னப்பிரசாத காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க, கியூ லைன்ஸில் கொடுக்குறாங்க, 300 ரூபாய் தரிசனம் கம்பார்ட்மெண்ட்லையும் கொடுக்குறாங்க, PAC 4ல் கொடுக்குறாங்க, 2ல் கொடுக்குறாங்க, சீனியர் சிட்டிசன் கியூலையும் கொடுக்குறாங்க, கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் கொடுக்குறாங்க, திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் கொடுக்குறாங்க, ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் அண்ட் டிடிடியோட ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அன்னப்பிரசாதம் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா சனிக்கிழமைகளுமே மூலவருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அடுத்து மே 8ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம் செய்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு அனுமந்த வாகன சேவா இருக்கும். மே 11ஆம் தேதி புஷ்ப யாகத்துக்கு உண்டான அங்கூர் அர்ப்பணம் இருக்கும். அண்ட் மே 12ஆம் தேதி புஷ்ப யாகம் கோதண்டராமசுவாமி கோயிலில். மே 23ஆம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு சத கலசாபிஷேகம் இருக்கும் காலையில் 8:30 மணிக்கு. மே 29ஆம் தேதி கோதண்டராமசுவாமி தென் செப்பு டு அன்னமாச்சாரிய கலாமந்திரன் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. நாளைக்கு காலையில் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நாதநீராஞ்சன மண்டபத்தில் 7 to 8 போல் அயோத்தியா அகண்ட பாராயணம் செய்வாங்க. அது SBC சேனலில் லைவாகவும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங், சேவா புக்கிங், அக்காமடேஷன் புக்கிங் இருக்குது. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி. அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,848 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 2.95 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 39,317 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் TBC கவுண்டர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆகிறதாகவும் டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ நான் போடுற இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றின நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் என்னோடய வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.